இன்னைக்கு ஒரு வீக்கெண்ட் டீக்ளட்டரிங் மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். எனக்கு டீக்ளட்டரிங் ரொம்ப பிடிச்ச விஷயம், உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது புதுசாக பார்க்குறவங்களுக்காக நம்மளுக்கு தேவையில்லாத நம்ம பயன்படுத்தாத பொருட்களை ரிமூவ் பண்றது. இது ரிமூவ் பண்றதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணு, நம்ம வீடை ஈஸியா கிளீனா டைடியா நம்ம எப்பவும் மெயின்டைன் பண்ண முடியும். வீடு கிளட்டர் ஃப்ரீயா இருந்தா நம்ம மைண்டும் எப்பவும் பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும். ஒரு 20 திங்ஸ் இந்த வீக்கெண்ட்ல நீங்க யோசிக்காம டீக்ளட்டர் பண்றதுக்கான ஐடியாஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். டின்னர் வேர். ஸோ டின்னர் வேர்னு சொன்னோடனே ஷாக் ஆகிடாதீங்க. ஏன்னா டின்னர் வேர் நம்ம யோசிச்சு ஒன்றா செலக்ட் பண்ணி வாங்கியிருப்போம் தான், நிறைய கிஃப்டாகவும் வந்திருக்கும். ஸோ டின்னர் வேரை எடுத்தோன்னே நீங்கள் டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னா, ஒரு பாக்ஸ் இல்லை ஒரு பேக் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் யூஸ் பண்ணாத டின்னர் வேர், கப்பு, சாசர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு 3 மாதம் லாஃப்டில் வச்சுருங்க. 3 மாதத்துக்குள்ளார நீங்கள் எடுத்து அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை வச்சுக்கோங்க. இல்லை யூஸ் பண்ணவே இல்லைன்னா அது அதுக்கப்புறமா யார்கிட்டையாவது டொனேட் பண்ணுங்கள். சிடிஸ், டிவிடிஸ், கேசட்ஸ். ஸோ இது 3த்துக்குமே இப்போலாம் அவ்வளோவா யாரும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம பேரண்ட்ஸோடது என்கிட்ட பார்த்தீங்கன்னா, என் அப்பாவுக்கு எம்ஜிஆர் ரசிகர். அவர் எம்ஜிஆர் கேசட்டாக இருந்தது. ஆனால் கேசட்டே நம்ம இப்போலாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அது எல்லாத்தையும் நான் டீக்ளட்டர் தான் பண்ணேன். ரீசைக்கிள் பண்ணுற கடையில் பேப்பர் எடைக்கு போடுவோம்லே, அந்த கடையில் போட்டாலே அவங்களே ரீசைக்கிள் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த கடையில் தான் நான் போட்டேன். அதே மாதிரி நிறைய சீரீஸ் டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன். மூவி சீரீஸ் அதெல்லாம் இருந்தது. ஏன்னா இதெல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கான பிளேயர் என்கிட்ட இல்லை. இப்போ வர லேப்டாப்பில் வரதில்ல, காரில் சிடி போட்டு கேட்போம். பட் இப்போலாம் சிடி ப்ரொவிஷன்ஸ் கார்லேயும் வரதில்லை. உங்ககிட்ட ஒருவேளை இந்த மாதிரி கேசட், டிவிடி, சிடி இதெல்லாம் போடுறதுக்கு பிளேயர் இல்லை, நீங்கள் வாங்க போகிறதும் இல்லை அப்படின்னா யோசிக்காமல் இது எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இப்போல்லாம் நம்மளுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. மூவிஸ் வேணும்னா அதில் நிறைய மூவிஸ் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நிறைய எல்லாமே ஆன்லைன்லேயே நம்மளுக்கு வந்துருச்சு. நிறைய ஆன்லைனில் மியூசிக்ஸ் எல்லாமே ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது. ரொம்ப பெக்குலரான சில விஷயங்கள், வீட்டில் எடுத்த ஏதாவது ஃபங்க்ஷன், ஏதாவது சிடி, டிவிடிஸாக இருக்குன்னா அதை டிஜிட்டல் காப்பியாக கன்வெர்ட் பண்ணுங்கள் கடையில் கொடுத்து. கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டீக்ளட்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எங்களோட மேரேஜ் சிடி இருக்குது. அதை நாங்கள் டிஜிட்டல் காப்பியாக தான் கன்வெர்ட் பண்ணோம். நம்ம பிரிண்ட் போடுவோம் இல்லையா கடை, அங்கேயே கொடுத்தீங்கன்னா டிஜிட்டல் காப்பியாக மாற்றி கொடுப்பாங்க. அங்கே கொடுத்து டிஜிட்டல் காப்பியாக ஹார்ட்வேர்லேயோ இல்லை வேறு ஏதாவது பென் ட்ரைவ்லையோ போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் அந்த சிடியை டீக்ளட்டர் பண்ணலாம். ஏன்னா சிடி நம்ம போட்டு பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால. டேக் அவே கண்டெய்னர்ஸ். நம்ம ஃபுட் வாங்கிட்டு வருவோம் இல்லையா வீட்டுக்கு, அதில் வர கண்டெய்னர்ஸ் தான் டேக் அவே கண்டெய்னர்ஸ். இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ தான், ரொம்ப லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் பண்ணுறது தான். ஸோ அதை நம்ம வச்சு ஃபுட்டுக்கு மறுபடியும் யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் மேபி ஏதாவது ரப்பர் பேண்ட் ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே. பட் எல்லாத்தையும் நிறைய பேர் சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சேர்த்து வைக்காதீங்க. எங்கள் வீட்டிலலாம் அந்த மாதிரி தான் சேர்த்து வைப்பாங்க. அதெல்லாத்தையும் நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் எடைக்கு போடுற கடையில் அதெல்லாத்தையும் போட்டுடலாம். பிளாஸ்டிக் பேக்ஸ். ஸோ பிளாஸ்டிக் பேக்ஸ் ஒரு சிலது நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஆர்கனைசர் மாதிரி ஏதாவது ஒரு ட்ரே, இல்லைன்னா வேற ஒரு பெரிய கவர் எடுத்துக்கோங்க. அந்த கவருக்குள்ளே எவ்வளோ பாலிதீன் கவர் கொள்ளுதோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மித்த எல்லாத்தையும் நீங்கள் கார்பேஜில் போட்டுடலாம். ஏன்னா நம்ம நிறைய சேர்த்து வச்சுருந்தோன்னா அது கிளட்டர் தான் க்ரியேட் பண்ணும். ஷாப்பிங் பேக்ஸ். ஸோ ஷாப்பிங் பேக்ஸுக்கும் பிளாஸ்டிக் கவர்க்கு சொன்ன மாதிரியே தான். ஒரு பேக் எடுத்துக்கோங்க. அந்த பேகுக்குள்ளே எவ்வளோ பேக்ஸ் உங்களுக்கு கொள்ளுதோ புதுசாக இருக்கிறத எடுத்து வச்சுக்கிட்டு பழசு எல்லாத்தையும் நீங்கள் டீக்ளட்டர் பண்ணலாம். கலெக்ஷன்ஸ். அதாவது நிறைய பேர் நியூஸ் பேப்பர் கலெக்ட் பண்ணுவாங்க, மேகசின்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, பால் கவர்லாம் முன்னாடிலாம் கலெக்ட் பண்ணுவாங்க எங்கள் அம்மாலாம். ஸோ இப்போலாம் அந்த பால் கவரில் யாருமே வாங்குறதில்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் கிளிப்பிங்ஸ் எதுவும் தேவைப்படுதுன்னா அதை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு மிச்சத்தை நீங்கள் தாராளமாக எடைக்கு போடலாம். அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கனால நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அதை தீபாவளி க்ளீனிங், பொங்கல் க்ளீனிங் இதில் தான் நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. எல்லாமே நம்மளுக்கு நெட்டில் ஆன்லைனில் கிடைக்குது இந்த மாதிரியான கலெக்ஷன் விஷயங்கள் எல்லாம். அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி கலெக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு இடம், அதுக்குன்னு ஒரு கண்டெய்னர், இவ்வளோ இந்த பாக்ஸ்குள்ளே எவ்வளோ கொள்ளுதோ அவ்வளோ வச்சுப்போம் அப்படின்னு அதை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சத்தை நீங்கள் எடைக்கு போடலாம். 3 இயர்ஸ் முன்னாடி என்னோட டீக்ளட்டரிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். என் வீட்டில் இது வரைக்கும் டோட்டலாக 80% ஆஃப் திங்ஸை டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் வசந்தி சங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரில் இருக்க ஹோல் ஹவுஸ் டீக்ளட்டரிங் செக்லிஸ்ட்டில் இங்கிலீஷ் அண்ட் இன் தமிழ்லையும் எழுதியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வசந்தி சங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரில் மொத்தம் 12 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட்ஜெட் எக்ஸலில் போடுறது, மேனுவலில் போடுறது, கிளீனிங் ரொட்டீன், ஹோம் லோன் கால்குலேட்டர்,
step tracker, whole house decluttering in English and in Tamil, home binder, meal planning guide, net worth tracker, no spend challenge and savings challenge. 8 in 1, 5 in 1, 3 in 1, 2 in 1 அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் நீங்க எடுத்தீங்கன்னா up to 20% வரைக்கும் உங்களுக்கு ஆஃப் கிடைக்கும். ஸோ இதோட லிங்க் கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான லிங்க்குமே சேர்த்தே கொடுத்துருக்கேன். ஓல்டு டைரி, நம்மளுக்கு நிறைய டைரி வரும் நியூ இயர் வந்துருச்சுன்னா. ஸோ நிறையா இது கிஃப்டாகவே வரும். நீங்கள் வந்து ஜேர்னல் எழுதுகிற பழக்கம் இருக்குது, டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குன்னா வச்சுக்கலாம். பட் அப்படி அந்த மாதிரியான பழக்கம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா அதை நீங்கள் டீக்ளட்டர் பண்ணலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது, ஏன்னா சேர்த்து வைக்கணும்னு நம்மளுக்கு தோணும். ஏன்னா அது நல்லா இருக்கும் பார்க்க அந்த டைரிஸ்லாம். ஸோ சேர்த்து வைக்கணும்னு தோணும். பட் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணவே இல்லை, ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். யூஸ் பண்ண முடியலன்னா லெட் கோ ஆஃப் இட். அதனால எந்த தப்பும் கிடையாது. ஃபோன் புக்ஸ் ஆர் எல்லோ பேஜஸ் இதெல்லாமும் இன்னும் நிறைய பேர் வீட்டில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு இப்போது இந்த காலகட்டத்தில் இன்டர்நெட் உலகத்தில் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ இதையும் நீங்கள் வந்து இறக்கி போடலாம். டிக்ஷனரி, என்சைக்ளோபீடியாஸ் இதுவுமே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான். எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் கிடைக்குது, ChatGPTயில் கிடைக்குது, ஏஐயில் கிடைக்குது. ஏதாவது ஒரு மீனிங் வேணும்னா நம்ம டிக்ஷனரி இப்போலாம் தேடுறதில்ல, உடனே ChatGPTலையோ கூகுள்லையோ தான் போட்டு பார்க்குறோம். அதே மாதிரி என்சைக்ளோபீடியாவும் எல்லாமே ஆன்லைன்லேயே நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குன்னா இது வாங்கிட்டோமே அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்காம நீங்கள் ஒரு கில்ட்டுக்குள்ளே போகாமல் நீங்கள் டீக்ளட்டர் பண்ணலாம். ஓல்ட் கிளாத்ஸ், அது கறி துணி அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டிலலாம், எங்கள் பாட்டி வீட்டில், எங்கள் அம்மா வீட்டிலலாம். ஸோ அது வந்து என்னென்னா பழைய துணி, கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற துணியை கறி துணின்னு சொல்லுவாங்க. அது சின்ன சின்னதாக கட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்மளுக்கு பழைய துணி நம்மளுக்கு கிச்சன் ஒர்க்குக்கு தேவைப்படும் தான். யாராவது இப்போ சர்வீஸ் வராங்க, சிம்மி சர்வீஸ் வராங்க, ஆரோ வாட்டர் சர்வீஸ் வராங்கன்னா பழைய துணி இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கெலாம் நம்மளுக்கு பழைய துணி தேவை தான். பட் அதுவும் எவ்வளோ வச்சுக்கணுங்கிற லிமிட் இருக்குது. ரொம்ப நிறையா வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு தான் கிளட்டர் ரொம்ப சேரும். எல்லாத்தையும் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு காட்டனில் இருக்கிறது நம்மளுக்கு தேவை. நைட்டி, வந்து இன்ஸ்கர்ட்டு, பனியன் கிளாத்து, இந்த மாதிரி இருக்கிற துணி தான் நம்மளுக்கு தேவைப்படும் இந்த மாதிரி கிளீனிங் ஒர்க்குக்கெலாம். ஸோ அதெல்லாத்தையும் மட்டும் ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை வந்து ஒரு பேக்லேயோ போட்டு வச்சுட்டு அந்த பாக்ஸ்குள்ளே பேக்குள்ளே எவ்வளோ கொள்ளுதோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சத்தை நீங்கள் வந்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னா மட்டும் டொனேட் பண்ணுங்கள், இல்லைன்னா தூக்கி போடுங்க. டவல்ஸும் வந்து விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினாலேயே என்னன்னு தெரியல, ரொம்ப நிறைய நம்ம வாங்குவோம். ஒவ்வொரு கடைக்கு போகும்போதும் டவல்ஸ் அண்ட் கர்ஷிப்ஸுமே கூட நிறையா வாங்குவோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பர்சனுக்கு இத்தனை அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பர்சனுக்கு பர் டவல் அப்படின்னு தான் வச்சுருப்பேன். கெஸ்ட் வந்தாங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 3 டவல் வச்சுருப்பேன், அவ்வளோதான். அது போக லஞ்ச் பேக் டவல்ஸ்ன்னு ஒரு செட் ஆஃப் 6 இருக்கும், கிளீனிங்க்குன்னு ஒரு செட் ஆஃப் 6 இருக்கும், அதுக்கப்புறம் கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்குன்னு செட் ஆஃப் 6. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டவல்ஸ். இந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒவ்வொரு அளவு லிமிட் வச்சுருக்கேன். அந்த லிமிட்குள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே வாங்கவும் மாட்டேன். அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதை நான் டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன். டேபிள் கிளாத்ஸ், ரன்னர்ஸ். ஸோ நான் வந்துட்டு டேபிள் கிளாத்ஸ் எதுக்குமே யூஸ் பண்ணுறதில்ல. நான் எல்லாத்தையுமே வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டேன். காஃபி டேபிள், டைனிங் டேபிள், ஸ்டடி டேபிள், இது எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ண ஆள் தான். ரன்னர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், டேபிள் கிளாத்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது ஒரு வாட்டி துவைக்கணும், அதுக்கப்புறம் டேபிள் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணணும். அதுவும் குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னா ரொம்ப அழுக்காக்குவாங்க. இப்போ கூட இந்த பையன் பக்கத்தில் இருக்க ஸ்டடி டேபிள் பார்த்தீங்கன்னா என் பையனோடது, பென்சில் சீவி கொட்டி வச்சுருப்பான், அது ஒரு மாதிரி பிளாக் ஆகும். ஸோ அதுக்கு கிளாத் போடாமல் இருக்கிறது பெட்டர்னு சொல்லி நான் வந்து கிளாத் போடாமல் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதோட எங்களோட வீட்டில் எல்லாமே வந்து சிவில் ஒர்க்கில் பண்ணது. ஸோ வந்து கிளாத் வந்து எனக்கு தேவையும் படலை. உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா ஒரு டேபிளுக்கு ஒரு கிளாத் ஆர் 2 கிளாத் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு மிச்சத்தை நீங்கள் டீக்ளட்டர் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கும் போது தேவையில்லாமல் நிறையா நம்ம வாங்கி பணமும் வேஸ்ட் பண்ணாமல் இருப்போம். ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ், நீங்கள் வந்து ஆர்ட் ஒர்க் இல்லை கிராஃப்ட் ஒர்க்கு வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் வச்சுக்கோங்க. பண்ணலான்னு எடுத்து வச்சு ரொம்ப நாளாக பண்ணாமல் இருக்குது அப்படின்னா அதை லெட் கோ பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து அதை கம்ப்ளீட் பண்ண மாட்டோம், அதில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா அதை வச்சுட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு கில்ட் தான் வரும். ஜஸ்ட் லெட் கோ ஆஃப் இட், அதனால எந்த தப்பும் கிடையாது. ஓல்ட் பெயிண்டிங்ஸ், அதாவது நான் பாட்டிலில் வந்து பெயிண்ட் வரும், அதுக்கப்புறம் வந்து வாட்டர் கலர்ஸ் இருக்கும், ஸ்கெட்சு, பென்சில்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து எழுதலை, மார்க்கர்ஸ் இதெல்லாம் எழுதுதா, காஞ்சி போயிருக்கா, எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். இதுக்கு மேலே அதை யூஸ் பண்ண முடியாதுன்னா அதை நீங்கள் வந்து தூக்கி போடலாம். இந்த மாதிரி வீட்டில் நிறையா இருக்கும். ஸோ இதை வந்து தூக்கி போடுறதே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய டீக்ளட்டரிங் பண்ண மாதிரி ஒரு நல்ல மோட்டிவேஷனுமே கிடைக்கும். ஓல்ட் ஃபோன் கேசஸ், ஃபோன் கவர்ஸ்,
ஃபோனுக்கு போடுற கவர் பழசு பிஞ்சு போனது, நம்ம புதுசு மாற்றிருப்போம், பழசு இருக்கும், அந்த மாதிரி இருக்குன்னா அதை வந்து டீக்ளட்டர் பண்ணலாம். அது எல்லாத்தையும் வந்து கார்பேஜில் தான் போட்டாகணும். ஸ்க்ராட்ச்டு குக்வேர்ஸ், குறிப்பாக நான்ஸ்டிக்கில் ஏதாவது ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அது யோசிக்காமல் எடைக்கு போடுற கடையில் போட்டுருங்க. அதை யூஸ் பண்ணுறது நல்லதே இல்லை. அதே மாதிரி அலுமினியமில் ரொம்ப ஸ்க்ராச்சஸ் இருக்குனாலும் அதை அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க, டீக்ளட்டர் பண்ணுங்கள். எப்போவுமே நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கேஸ்ட் அயர்ன் இதுதான் நம்மளுக்கு ரொம்ப பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். புதுசாக குக்வேர் நீங்கள் மாற்ற போகிறதா இருந்தால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கேஸ்ட் அயர்ன் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்கள். ரொம்ப வருஷம் உங்களுக்கு நல்லா உழைக்கும். ஓல்டு பர்ஃப்யூம் பாட்டில்ஸ், நாங்கள் பர்சனலாக பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். பர்ஃப்யூம்ஸ் வந்துட்டு ரொம்ப ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப சேர்ப்பாங்க. அது வந்து ரொம்ப நல்லது கிடையாது. ஸோ அதை யூஸ் பண்ணுறதை நாங்கள் நிறுத்திக்கிட்டோம். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் எக்ஸ்பைரி டேட்ஸ் இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பழசாக இருக்கும், 10 வருஷம் பழசு, ரொம்ப அந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அது எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணுங்கள். ஓல்ட் பாட்பொரி, இது வந்து என்னோட மாமியார் வீட்டில் இருக்கும். ஷோகேட்ஸில் பாட்பொரி வந்து ஒரு பேக்கெட்டோட அப்படியே வச்சுருந்தாங்க. பாட்பொரி அப்படிங்கிறது நம்ம அந்த காஞ்சு போன ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, வாசம் வரதுக்காக அதை போட்டு வைப்பாங்க. அதில் ரொம்ப வாசமும் வராது, அது ஒரு விஷயம். பட் அது மாதிரி இருக்குது, அதை இந்த மாதிரி நீங்களும் ஷோகேஸ்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது லாஃப்லேயோ போட்டு வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் தூக்கி போடலாம். கீபோர்ட் அண்ட் மவுஸ், ஒர்க் ஆகாத கீபோர்ட், உடஞ்சி போன கீபோர்ட், மவுஸ், வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா இதெல்லாத்தையும் நம்ம டீக்ளட்டர் பண்ணலாம். ஒர்க் ஆகாத அப்ளையன்சஸ் லைக் வந்து டிவி, ஃப்ரிட்ஜு, மிக்சி. எங்கள் வீட்டிலலாம் நிறைய டிவி வச்சுருந்தாங்க, என் மாமியார் வீட்டிலலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மிக்சி வச்சுருந்தேன், கிரைண்டர் வச்சுருந்தேன், பழசு ஒர்க் ஆகாதது, உடஞ்சி போனது, இந்த மாதிரியான அப்ளையன்சஸ். சில பேர் வீட்டில் ஃப்ரிட்ஜு கூட வச்சுருப்பாங்க. ஒர்க் ஆகாத ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்கும், ஒர்க் ஆகிற ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அது எல்லாத்தையும் எப்படி வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து ஒர்க் ஆகாத இந்த ஐட்டம்ஸை எடுத்துக்கிறதுக்கு வராங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் சரௌண்டிங்ஸில் கேட்டு பாருங்கள். பழைய பேப்பர் கடையில் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் டீக்ளட்டர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ டீக்ளட்டரிங் பண்ணுங்கள், உங்கள் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் மாதிரி நம்மளுக்கு தெரியும், வீடு சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக பண்ணுற ஒரு விஷயம் மாதிரி தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் அது என்னோடய ஃபினான்ஷியல் லைஃப் முதற்கொண்டு எல்லாத்தையுமே டோட்டலாக மாற்றிருக்கு. ஏன்னா நம்ம பழக்க வழக்கம் எல்லாத்தையுமே, நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே மாற்றும், நம்மளை நிறைய கற்றுக்க வைக்கும். நம்மளோட லைஃப் ஸ்டைல் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்தவங்க, டீக்ளட்டரிங் பண்ணவங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாருக்கும் இது மோட்டிவேஷன் அமையும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பை.